இந்த நல்ல தருணத்தை நமக்கு அமைத்து கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலியமாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எது பாவம் என்ற தலைப்பில் தேவ செய்தியை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த தலைப்புக்கு ஆதார வசனமாக 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். பார்த்தீங்களா, ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனத்துக்காக இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி பாவம் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடியே பாவம் இருந்திருக்கிறது. இதுக்கு ஆதார வசனம் பார்த்தீங்கன்னா ரோமர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. பார்த்தீங்களா, நியாயப்பிரமாணம் இஸ்ரேல் ஜனத்துக்கு கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடியே பாவம் உலகத்துல இருந்திருக்குது. அப்போ நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இங்க நியாயப்பிரமாணம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே பாவம் இருந்திருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் எது பாவம்னு பார்க்கணும். அப்பதான் அது அந்த எது நியாயப்பிரமாணம்ட்டு நம்ம பார்க்க முடியும். எது பாவம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன எங்க பாவம் தொடங்க இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். பாத்தீங்களா, தேவன் எங்க நியாயப்பிரமாணத்தை தொடங்குறாரு பாருங்க, கட்டளையிட்டார் அப்படிங்கிறாரு. என்ன யாரை பார்த்து சொல்றாருன்னா ஆதாமை பார்த்து சொல்றாரு. என்னன்னு சொல்றாருன்னா இந்த கனியை நீ நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிக்க வேண்டாம் அப்படின்னு என்ன செய்யற கட்டளை இடுகிறார். அப்ப அந்த நியாயப்பிரமாணம் எங்க தொடங்கும் பாருங்க, ஆதியாகமத்துல ஆதாம் கிட்டையே நம்ம ஆண்டவர் தொடங்கிடுறாரு நியாயப்பிரமாணத்தை. அப்போ இந்த நியாயப்பிரமாணத்தை அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா மீறி இருக்கிறாங்க. ஆண்டவரோட வார்த்தைக்கு அவங்க மீறி இருக்கிறாங்க. ஆண்டவரோட அந்த வார்த்தைக்கு மீறி இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுக்கு எங்க உங்களுக்கு வசனம் போடப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா யோபுக்கு எழுதின புஸ்தகம், நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ. பார்த்தீங்களா, ஆதாமோட மீறுதல் எங்க ஆண்டவர் மக்களுக்கு எடுத்துரைக்கிறாரு பார்த்தீங்கன்னா யோபு புஸ்தகத்துல வெளிப்படுத்துறாரு. யோபு புஸ்தகம் உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் எழுதின புஸ்தகம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ அந்த புஸ்தகத்தின் மூலியமாக ஆதாம் மீறுதல் பண்ணியிருக்கிறான். என்னோட பேச்சை என்னோட வார்த்தையை அவன் மீறுதல் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு யோபு மூலியமா நம்மளுக்கு ஆண்டவர் தெளிவுபடுத்திக்கிறாரு. சரி, இந்த மீறுதல் பாவமாக கருதப்பட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம், பாவமாக எங்க சொல்றாரு ஆண்டவர் நம்மளுக்கு எங்க சொல்றாரு பார்த்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 27வது வசனம். உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான், உனக்கு முன்னின்று பேசுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். பாத்தீங்களா, ஆண்டவர் இந்த மீறுதல் பாவம் அப்படின்னு எங்க உங்களுக்கு உறுதிப்படுத்துறாரு பார்த்தீங்கன்னா யோபுல மீறுதல்ன்ட்டு உறுதிப்படுத்தி நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாரு. அந்த மீறுதல் பாவம் அப்படிங்கறது எங்க உறுதிப்படுத்துறாரு அப்படின்னா தீர்க்கதரிசி மூலியமாக, பெரிய தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமாக நம்மளுக்கு உறுதிப்படுத்துறாரு. என்ன சொல்றாரு பாருங்க, உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான். அப்ப எது பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாம் மீறி செஞ்சிருக்கிறான். அப்ப மீறி செஞ்சிருக்கிறான் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவி கொடுக்கவில்லை. ஃபர்ஸ்ட் தேவனோட வார்த்தைக்கு அவன் அந்த ஆதாமும் ஏவாளும் செவி கொடுக்கவில்லை. செவி கொடுக்காத ஒரே காரணத்தினால அவங்க என்ன பண்ணாங்க பார்த்தாங்கன்னா கீழ்ப்படியாம போயிட்டாங்க. அப்போ செவி கொடுக்கவும் இல்லை, அவங்க தேவனோட வார்த்தைக்கு செவி கொடுக்கல, கீழ்ப்படியில. அப்ப அந்த செவி கொடுக்காமையும் கீழ்ப்படியாமையும் இருந்தங்காட்டி தான் ஆண்டவர் என்ன அதை உறுதிப்படுத்திட்டார், பாவம் அப்படின்னு உறுதிப்படுத்திட்டார். அப்போ எது பாவம் பார்த்தீங்கன்னா தேவனோட வார்த்தைக்கு
செவி கொடுத்து கீழ்ப்படியணும். செவி கொடுத்து கீழ்ப்படிச்சு பண்ணீங்கன்னா நீங்க வந்து அந்த அந்த ஆண்டவரோட வார்த்தைக்கு வந்து மீற மாட்டீங்க. மீறாமல் இருந்தீங்கன்னா உங்களிடத்துல வந்து பாவம் இல்லை. இது வந்து ஆண்டவர் வந்து நம்மளுக்கு வந்து புதிய ஏற்பாடு மூலியமாக நம்ம அப்போஸ்தலர் மூலியமாக இதை வந்து நம்மளுக்கு உறுதிப்படுத்தலார். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம் பாருங்க. பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரயுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். பாத்தீங்களா, இயேசுவோட நாமத்தை வந்து யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, யாருக்கிட்டையும் நீங்க பேசக்கூடாதுன்ட்டு அங்க இருக்கிற ஜனங்கள் மத்தியில் நீங்க போய் பேசக்கூடாது அப்படின்ட்டு அந்த பதுசேரெல்லாம் பயங்கரமா அவங்க அப்போஸ்தலர் வந்து டார்ச்சர் பண்ணும்போது உடனே அவங்க 2 பேரும் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, தேவனுக்கு தேவனோட வார்த்தைக்கு நாங்க செவி கொடுக்கறது தான் நியாயம், உங்களுக்கு போய் நாங்க செவி கொடுக்கறது நியாயமாகுமா அப்படின்னு கேட்கிறாரு. பாத்தீங்களா, பேதுரும் யோவான் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு அவங்க தைரியமாக பேசின வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் என்ன, அவங்களுக்கு ஆண்டவர் வந்து அந்த பரிசுத்த ஆவியை பெற்றோன்னா அந்த உணர்வை கொடுத்துறாரு. அந்த உணர்வை கொடுத்தோடனே அவர் என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, செவி கொடுக்குறாங்க. தேவனோட வார்த்தைக்கு வந்து செவி கொடுக்குறாங்க. என்னன்னு செவி கொடுக்குறாங்கன்னு பாருங்க. தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாம் இருக்குமோ. பாத்தீங்களா, அப்போ தேவனோட வார்த்தைக்கு அவங்க செவி கொடுக்கறாங்க. செவி கொடுக்கறங்காட்டி செவி கொடுக்கறாங்க. இன்னொரு இடத்துல அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 29வது வசனம். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்கிறது. பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் பேதுரு வந்து என்ன, தேவனோட வார்த்தைக்கு என்ன செஞ்சாரு, செவி கொடுத்திருக்கிறாரு. ரெண்டாவது இதே பிரச்சனை வருது அவங்களுக்கு. அவங்க முன்னாடி ரெண்டாவது என்ன சொல்றாருன்னு பாத்தீங்களா, கீழ்ப்படியணும் அப்படிங்கிறாரு. என்ன, எப்படி மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியம். பாத்தீங்களா, அங்க வந்து நியாயமான்னு கேட்கறாங்க, இங்க வந்து அவசியம்ங்கிறாரு. கீழ்ப்படிதல் வந்து ரொம்ப அவசியம். அப்ப தேவனோட வார்த்தைக்கு வந்து கீழ்ப்படுகிறது மிக முக்கியம். அப்போ ஒருத்தர் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனோட வார்த்தைக்கு வந்து செவி கொடுக்கணும். இரண்டாவது என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா, கீழ்ப்படியணும். இந்த 2 தவறு வந்து ஆதாமும் ஏவாளும் பண்ணங்காட்டி தான் பாவம் வந்து அங்க தொடங்கிருச்சு. அந்த பாவம் வந்து தொடங்கி பெருகணங்காட்டி தான் மோசே காலத்துல வந்து இஸ்ரேல் ஜனத்துக்கு வந்து நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அந்த நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்ட்டு நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. கலாத்தியர் 3:19 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் மட்டும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அது அக்கிரமக்காரங்களுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்ட்டு. நம்ம யாருமே கிறிஸ்துவோட ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். ஆனா நம்ம யாருமே அக்கிரமக்காரர்களோ பாவிகளோ இல்லை. ஆனா நம்ம வந்து செய்யற ஒரு சின்ன மிஸ்டேக் என்னன்னு தெரியுங்களா, இந்த செவி கொடுக்கறது இல்லை, கீழ்ப்படுகிறது இல்லை. இந்த செவி கொடுக்கறதும் கீழ்ப்படுகிறதும் தான் மிக முக்கியம் இந்த புதிய உடன்படிக்கை காலத்துல. இப்ப இந்த புதிய உடன்படிக்கை காலத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியணும். சரி, செவி கொடுத்து கீழ்ப்படுகிறவனும் என்ன அப்படி பாத்தீங்கன்னா, நீங்க தினந்தோறும் தேவனோட வேதத்தை வந்து நீங்க படிச்சுட்டே இருக்கணும். படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு சட்டன் டைம்ல வந்து ஆவியானவர் வந்து உங்க கூட பேச இடைவிடுவார். பேச இடைவிடும் போது அது அந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து ஆவியானவர் வந்து உங்க கூட பேசுவார். எப்படி பேசுவார்னா, கொஞ்ச நாள் நீங்கள் வேத வாசிப்பு வந்து தினமும் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்ச நாள் உங்க கூட வந்து ஆவியானவர் வந்து பேசுவார். எப்படி பேசுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து உன்னை நான் எதற்காக அழைத்தேன் அப்படிங்கிறது வந்து உங்கள் மனசில் வந்து பேசுவார். இப்போ வந்து உதாரணம் சொல்ல போனால், நம்ம வேதத்தில் வந்து 5 வகையான ஊழியங்கள் இருக்கிறது, 9 வகையான வரங்கள் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் வந்து இந்த 5 வகையான ஊழியங்களையும் 9 விதமான வரங்களையும் வந்து உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துவார். உன்னையை நான் வந்து எதுக்காக அழைத்தேன், உன்னை வந்து எதுக்காக கிறிஸ்துவுக்குள் அழைத்தேன் என்பதை
ஆவியானவர் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துவார். எப்போ தெரியப்படுத்துவார்னா, நீங்கள் தினந்தோறும் வேதத்தை வாசிட்டே இருக்கும்போது அந்த வேத வார்த்தையை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கணும். எரேமியா தீர்க்கதரிசி 15-16 படித்து பார்த்தீங்கன்னா, வார்த்தைகளை உட்கொண்டேன் அப்படின்னு எரேமியா தீர்க்கதரிசி. அந்த மாதிரி நம்மளும் இந்த வார்த்தைகளை வந்து தினமும் சாப்பிடணும். அதாவது தினம் நல்லா படிக்கணும். படிச்சுட்டே இருக்கும்போது ஆவியானவர் வந்து உங்க கூட பேசுவார். பேசும்போது அவர் வந்து உங்களுக்கு சொல்லுவார், நான் இந்த காரியத்துக்காக நான் உன்னை அழைத்திருக்கிறேன். அந்த காரியத்தை நீங்க உள்வாங்கிட்டு நீங்க அந்த அவர் ஆவியானவரோட வார்த்தைக்கு நீங்க செவி கொடுத்து கீழ்ப்படியும் போது உங்களிடத்தில் வந்து அந்த பாவம் இருக்காது. அப்ப எது பாவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமையும் கீழ்ப்படியாமையும் இருக்கிறது தான் பாவம். நீங்க வந்து தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியுங்க. செவி கொடுத்து கீழ்ப்படியும் போது உங்களிடத்தில் பாவம் இருக்காது. ஓகே, தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.